Good morning to everyone. My name is T. Satish. நான் உங்களோட தேர்ட் இயர் சீனியர். நான் வந்து உங்களுக்கு இப்போ ஆர்டிகல் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண போகிறேன். என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டயாதெர்மி இன் கன்ஜங்ஷன் வித் நர்வ் மொபிலைசேஷன் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் லோவர் பேக் பெயின். லோவர் பேக் பெயின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? லோவர் பேக் பெயின் சொல்லுங்கள். ஒரே நிமிஷம் லம்பார் ரீஜனுக்கு கீழே சாக்ரம்ல அவங்க சொன்னது ரொம்பவே கரெக்ட் தான். லம்பார் ரீஜன்லேயும் சாக்ரோலியர் ஜாங்க்லையும் பெயின் வர்றது தான் வந்து லோவர் பேக் பெயின்னு சொல்கிறாங்க. இது எதனால் வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? ஓகே, கரெக்ட் தான். இது வந்து மெயினாக வந்து எதனால் வருதுன்னா கரெக்ட், அதான் மெயின். ஏன்னா இது வந்து மேஜர் வெயிட் பியரிங். மோஸ்ட்டாக வந்து நம்மளோட பாடி வந்து வெயிட் பியர் ஆகிற இடம் அது. அதனால் வந்து லோ பேக் பெயின் வந்து வரும். இது வந்து எந்த ரீஜனில் வருதுன்னு சொன்னீங்க? சூப்பர், கரெக்ட். லம்பர் ரீஜனில் வந்து வருது. அடுத்து இது வந்து எங்கே வரையும் ஸ்ப்ரெட் ஆகும்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? லோவர் பேக் பெயின் வந்து எங்கே வரையும் ஸ்ப்ரெட் ஆகும்? தெரிஞ்ச சொல்லுங்க. நீ வரையும். இது வந்து எங்கே சம்டைம்ஸ் இது வந்து எங்கே வரையும் ஸ்ப்ரெட் ஆகும்னா பட்டக்கு வந்து தை வரையுமே இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து எதனால் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதிகமாக வந்து வெயிட் பியர் பண்ணுறதுனால வந்து இந்த பெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொன்று வந்து நம்ம வந்து எந்த ஒரு மூமெண்ட் பண்ணாலுமே நமக்கு வந்து ஹிப் ஜாயிண்ட் வந்து லைட்டாக அதோட ஆக்ஷன் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து கீழே குனிகிறோம், நிமிடுறோம், சைடில் இப்படி எது பண்ணாலுமே நம்ம வந்து மூமெண்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மோஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆர் அக்கரிங். இந்த இடத்துக்கு வந்து அதிகமாக மூமெண்ட் வந்து எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கும். இதில் வந்து பேக் பெயின் வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து அக்யூட், இன்னொன்று க்ரானிக். அக்யூட் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் அதுக்குள்ளே வந்து பெயின் நமக்கு ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அக்யூட் லோ பேக் பெயின். ஒரு 3 வாரம் வந்து நமக்கு வந்து பெயின் ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரானிக்கான பேக் பெயின். நோட் பண்ணிக்கோப்பா. இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாகவும் இருக்கலாம், ஃபிசியோலஜிக்கலாகவும் இருக்கலாம், பேத்தாலஜிக்கலாகவும் இருக்கலாம். மெக்கானிக்கலாக யாருக்காவது ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நமக்கு வந்து லோ பேக் பெயின், சரிங்களா? லோ பேக் பெயின் வந்துருச்சு. நம்ம வந்து இதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இது நான் எழுதி போட்டுக்கிற டாபிக்லேயே இருக்குது. ஓகே, சரி. இப்போ நர்வ் மொபிலைசேஷன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்க. நர்வ் மொபிலைசேஷன்னா என்னன்னு சொல்கிறேன். நர்வ் மொபிலைசேஷன்ங்கிறது இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டக்ட் ஃபார் டிக்ரீசிங் த மெக்கானோ சென்சிட்டிவிட்டி யாருக்காவது தெரியுமா? புரியல, தெரியாது. ஓகே, அதையாவது சொல்கிறீங்க. மெக்கானோ சென்சிட்டிவிட்டின்னா இப்போ உங்கள் டிஷ்யூ அந்த மசில் அதில் வந்து இப்போ நம்ம வந்து உங்களை டச் பண்ணுறாங்கன்னா அந்த சென்ஸ் இருக்குல்ல, அந்த சென்ஸ் தான் மெக்கானோ சென்சிட்டிவிட்டின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மெக்கானோ சென்சிட்டிவை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து நர்வ் மொபிலைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. நர்வோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நர்வோட மொபிலைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. மெக்கானோ சென்சிட்டிவிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நர்வோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து நர்வ் மொபிலைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நர்வோட கம்பைலன்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக. கம்பைலன்ஸ்னால் அதான் ஐடியாக்கா. கம்பைலன்ஸ்னால் ஆக்ஷன் அர்த்தம். நர்வோட ஆக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நர்வ் வந்து அதோட ஆக்ஷனை வந்து கரெக்டாக பண்ணால் தான் நம்மளால வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆக முடியும். அதை வந்து மெயின்டைன் பண்ணுது. நர்வ் மொபிலைசேஷன் கொடுக்கறதுனால நர்வோட கம்பைலன்ஸ் வந்து அதிகமாகும். நர்வ் மொபிலைசேஷன் கொடுக்கறதுனால நமக்கு லோ பேக் பெயின் வர்றதோட சிம்டம்ஸ் வந்து கம்மியாகிறதா வந்து சொல்கிறாங்க. எதாவது ரைட் பண்ணுறீங்களா? அப்புறமேட்டு கொஸ்டின் கேட்குறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா சைடில்.
நர்வ் மொபிலைசேஷன் வந்து ஒரு அசஸ்மெண்ட் டூல். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட நியூரோ டைனமிக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நியூரோ டைனமிக்ஸ்னால் யாருக்காவது தெரியுமா? நியூரோ டைனமிக்ஸ் தெரியுமா? தெரியல. நியூரோ டைனமிக்ஸ்னால் பெருசாக வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட நர்வஸ் சிஸ்டமுக்கும் மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டமுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷனாக தான் நியூரோ டைனமிக்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. த கம்யூனிகேஷன் பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் த மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம், நியூரோ டைனமிக்ஸ். இன்வேசிவ் நான் இன்வேசிவ்னு ரெண்டு வேர்ட் இருக்கு. அதுக்கு யாருக்காவது மீனிங் தெரியுமா? இன்வேசிவ்னா என்ன, நான் இன்வேசிவ்னா என்ன? பரவாயில்ல, உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, எனக்கு காலையில தான் தெரியும். நான் இது வந்து இப்போ அப்போனா நர்வ் மொபிலைசேஷன் இருக்குல்ல, அது வந்து இன்வேசிவா நான் இன்வேசிவா? நான் இன்வேசிவ். இன்வேசிவா நான் இன்வேசிவா? யாராவது ஒரே ஒரு ஆள் எழுந்திரிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆள். தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எந்திரிச்சு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ், இன்வேசிவ் நான் இன்வேசிவ். ரெண்டில் ஏதாவது ஒரு வேர்டை சொல்லிட்டு கூட உட்காந்துக்கோங்க, கரெக்டாக சொல்லணும்னு அவசியம். இன்வேசிவ் நான் இன்வேசிவ்னா என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நர்வ் மொபிலைசேஷன் வந்து இன்வேசிவா நான் இன்வேசிவா நான் கேட்குறேன், அது ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நான் இன்வேசிவ். ரொம்ப கரெக்ட், உங்களோட கரெக்ட், எல்லாருக்கும் ரொம்ப கரெக்ட். அது வந்து நான் இன்வேசிவ் தான். நம்ம உடம்ப வந்து ஸ்கின்னை வந்து பேஸ் பண்ணி உள்ளே போகிறது வந்து இன்வேசிவ். விச் மீன்ஸ் நம்ம ஸ்கின்னு மேலே கான்டாக்ட் இல்லாமல் உள்ளே போகிறது வந்து இன்வேசிவ், மேலே போய் நம்ம பண்ணுறது வந்து நான் இன்வேசிவ். அப்போ நர்வ் மொபிலைசேஷன் வந்து நம்ம எப்படி கட்டி எடுத்து ஸ்கின்னை கிழிச்சிருவோமா? எப்படி? அப்படியா? இல்லை இல்லை, நர்வ் மொபிலைசேஷன் வந்து வெளியில் தானே பண்ணுறோம். அப்போ இது வந்து நான் இன்வேசிவ். ஓகே, இப்போ இந்த நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் வந்து யார் யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்க? கரெக்ட். பேரலைஸ் எல்லாம் சரி, நான் சொல்லவா? ஒரு 2 இது மட்டும். பேக் பெயின் இது சொல்லிடுறேன். நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். பேரலைஸ் ஆனவங்க, பெயின் அதிகமாக இருக்கவங்க, ஸ்வெல்லிங் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கலாம். இப்போ வந்து அதிகமாக வந்து என்னென்னா நம்ம வந்து கொடுப்போம் அந்த லோ பேக் பெயினுக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை ரெஸ்ட்டு. ஏன்னா அதிகமாக பேக் பெயின் இருக்கவங்க வந்து ப்ரொலாங்காக நிற்கிறவங்க, வெயிட் பியர் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தானே நம்ம வந்து பேக் பெயின் வரும்னு சொன்னோம். இப்போ அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்தாலே முக்கால்வாசி அவங்க வந்து க்யூர் ஆகிடுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவை வந்து பெட் ரெஸ்ட்டு. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து பிரேசிங். பிரேசிங், BRACING. பிரேசிங்னா இப்போ பார்த்தீங்கன்னா படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கழுத்தில் வந்து ஒரு இது மாதிரி மாட்டியிருப்பாங்க. கழுத்து வந்து இப்படி தொங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதான் பிரேசிங். அது வந்து இப்போ பைக்லலாம் நீங்கள் போகையில் கூட யதார்த்தமாக யாரையா பார்த்துருப்பீங்க. அதிகபட்சமாக லேடிஸ் தான் போட்டிருப்பாங்க, நானே பார்த்துருக்கேன். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, அதான் பிரேசிங். அது வந்து ஹிப்போட ஸ்டெபிலிட்டிக்காக போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே, சூப்பர், எழுதிக்கோங்க அதை. நெக்ஸ்ட் வந்து பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க, அது வந்து ட்ரக் தெரப்பி, அதை எழுதிக்கோங்க.
பெயின் வந்து எதனால் அதிகபட்சமாக வருது? ஒரு ஜாயிண்ட்ல வந்து பெயின் வருதுன்னா என்ன மாதிரி, எதனால் பெயின் வரலாம்? ஓகே, யாராவது ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்றீங்களா? இந்த சைடு யாராவது ஒரே ஒரு ஆள்? சரி, ஓகே. இப்போ நமக்கு பேக் பெயினில் மோஸ்ட்டாக வந்து நம்ம கேள்விப்படுறது என்னன்னு தெரியுமா? 2 வெர்டிபிராக்குள்ள நடுவில் இருக்கிறது வந்து டிஸ்க்கு, அதை வந்து பல்ஜ் ஆகிடுச்சுன்னா பெயின் வரும் அப்படிங்கிறாங்க. அதான் அது வந்து என்ன ஆகுது அந்த இடத்துக்கிட்ட? வெயிட் பியர் பண்ணுறதுனால கம்ப்ரெஷன் ஆகுது. இப்போ 2 ஜாயிண்ட் இருக்குன்னா 2 கம்ப்ரெஸ் ஆகையில் 2 ஜாயிண்ட்டுக்கும் என்ன ஆகும்? அது ஒன்று ஃபஸ்ட்டு மெயினான ஒன்று ஆகும். 2 ஜாயிண்ட்டும் இப்போ 2 ஜாயிண்ட் ஜாயின் ஆகுதுன்னா அந்த இடத்துல. சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். அது வந்து அதர்ஷன் ஃபார்மேஷன் வந்து சொல்லுவாங்க. அதர்ஷன்னா 2 ஜாயிண்ட் வந்து இப்படியே பிடிச்சிக்கிறது. சரிங்களா? இந்த வெர்டிபிரால கூட இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிட்டா அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து அதர்ஷன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ட்ராக்ஷன் யூஸ் பண்ணால் லோ பேக் பெயின் வந்து குறையுமா அதிகமாகுமா? ஓகே, அப்போ தெரியுது. அப்போ ஜாயிண்ட் வந்து அட்ஜஸ்டன் ஆகியிருக்கு, நம்ம வந்து அதுக்கு ட்ராக்ஷன் கொடுத்தா பெயின் குறையும். அப்போ லோ பேக் பெயினுக்கு ட்ராக்ஷன் கொடுத்தா பெயின் ரிலீவ் ஆகும். எழுதிக்கோங்க, ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து மசாஜ். மசாஜ் நீங்கள் செகண்ட் இயரில் படிப்பீங்க, ரொம்ப டீப்பாக படிப்பீங்க. இது வந்து லோ பேக் பெயினுக்கு மசாஜ் கொடுக்கலாம். எதுக்காக? எதாவது ஐடியா இருக்கா? மசிலை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக. வேற மசிலை யாராவது ஒரு ஆள்? எல்லாருக்கும் அதான் வீக்னஸ்ன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆளுன்னு சொன்னால் மட்டும் எல்லாரும் சடனாக ஸ்டாப் ஆகிடுறீங்க. யாராவது ஒரே ஒரு ஆள்? மசில்ஸ் வந்து டைட்டா இருக்கும், ஸோ தட் மசாஜ் கொடுக்கறதுனால ரிலாக்ஸ் ஆகும். சூப்பர், எல்லாரும் அவங்களுக்காக ஒரே கிளாஸ் பண்ணுங்க. நீங்கள் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. போன கிளாஸை விட இந்த தடவை வந்து நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டயாதெர்மி. இதில் ஃபஸ்ட்டு நர்வ் மொபிலைசேஷன் பார்த்தோம், அடுத்து வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டயாதெர்மி. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்காக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டயாதெர்மி அக்யூட்டோ அல்லது கிரானிக் மஸ்குலோஸ்கெலட்டல் இன்ஜுரிஸ்க்காக. சரிப்பா, யூஸ் பண்ணுறோம், இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் சொல்லிட்டா நோட் பண்ணிக்கிறீங்களா? இதனால என்னென்ன ஆகுதுன்னா, இட் யூஸ் டு ரெடியூஸ் பெயின். நெக்ஸ்ட் ரெடியூஸ் ஸ்வெல்லிங். டிஷ்யூ வந்து ஹீல் ஆகுறதுக்கு வந்து இது வந்து ஆக்சிலரேட் டு த டிஷ்யூ ஹீலிங். கிரானிக்காக இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்க ஒரு டிஷ்யூ வந்து ஹீலிங் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினான பாயிண்ட் என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டயாதெர்மில் இட் டஸ் நாட் ஸ்டிமுலேட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டயாதெர்மியை நம்ம உடம்புல வந்து யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து உடம்புல வந்து இதை வந்து நம்ம உடம்புல வைக்கிறோம், இது வந்து எதையாவது ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறோமா? இது வந்து நர்வை ஸ்டிமுலேட் பண்ணுமா, மசிலை ஸ்டிமுலேட் பண்ணுமா? நர்வ்ஸா மசிலா? நர்வ்ஸ். சில பேர் நர்வ்ஸ் சொல்கிறீங்க, சில பேர் மசில் சொல்கிறீங்க. சரி, நான் சொல்கிறேன். இட் டஸ் நாட் ஸ்டிமுலேட் த மோட்டார் ஆர் சென்சரி நர்வ். நர்வ்ஸையோ சென்சரி நர்வையோ அல்லது மோட்டார் நர்வையோ இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணாது.
எலக்ட்ரோமேக்னெட்டிக் டயத்தமி வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம உடம்புல. எலக்ட்ரோமேக்னெட்டிக் டயத்தமி வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம உடம்புல வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளோட ஸ்கின்ல இருந்து 4 to 5 சென்டிமீட்டர் கீழே வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து 45 டிகிரி செல்சியஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். புரியுதா? இன்னொருக்க சொல்லவா? இது வந்து மோட்டார் நர்வையோ அல்லது சென்சரி நர்வையோ வந்து ஸ்டிமுலேட் பண்ணாது. நம்மளோட ஸ்கின்ல வந்து 4 to 5 சென்டிமீட்டர்ஸ் கீழே வரையும் வந்து ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து 45 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகமாகும். இதோட ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் இதோட நார்மல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27.2 மெகாஹெர்ட்ஸ். 27.2 மெகாஹெர்ட்ஸ். நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இன்னும் ப்ரெசன்டேஷனுக்கு போல இப்போ தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்னா எப்படி பண்ணுவோம்? நிறைய விஷயத்த போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்பி கிளப்பி எதில் வந்து கரெக்டாக வருதோ அதை வந்து சரி சக்ஸஸ் இல்லை ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஒரு 20 சப்ஜெக்ட்ஸ்னால் அதில் யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் அதை வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 20% வந்து எடுத்துக்கிறாங்க. 20% வந்து 2 குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒரு குரூப் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், இன்னொரு குரூப் வந்து கண்ட்ரோல் குரூப், சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்லேயும் கண்ட்ரோல் குரூப்லேயும் பர்சன்ஸை வந்து டிவைட் பண்ணுறாங்க. எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா மேல் ஃபீமேல், அவங்களோட ஏஜ், வெயிட்டு, ஹைட்டு, அவங்களுக்கு வந்து எந்த சைடு பெயின் இருக்குது, எவ்வளோ நாளாக பெயின் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து இதை வந்து 2 குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், கண்ட்ரோல் குரூப். ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் வந்து மேல் வந்து 5 மெம்பர்ஸ், ஃபீமேல் வந்து 7 மெம்பர்ஸ். கண்ட்ரோல் குரூப்பில் வந்து மேல் 7, ஃபீமேல் 5. ஏஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 36லேருந்து 59. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் வந்து 36, கண்ட்ரோல் குரூப்பில் வந்து 59. ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து 18 வயசு கீழே உள்ளவங்களும் 75 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களும் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. 18 to 75 இயர்ஸ் உள்ளவங்களை மட்டும்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வந்து போட்டுக்கிட்டீங்களா? எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் வந்து 36 அண்ட் கண்ட்ரோல் குரூப்பில் வந்து 59. வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 62 எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில், கண்ட்ரோல் குரூப்பில் வந்து 68. ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 165.9 எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில், கண்ட்ரோல் குரூப்பில் 168.5. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் 165.9, கண்ட்ரோல் குரூப்பில் 168.5. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பெயின் வந்து எந்த சைடு ரேடியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் வந்து லெஃப்ட் சைடு 4 மெம்பர்ஸ்க்கும், கண்ட்ரோல் குரூப்பில் வந்து 5 மெம்பர்ஸ்க்கும். லெஃப்ட் சைடு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்லேயும் கண்ட்ரோல் குரூப்லேயும், எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் வந்து 4 மெம்பர்ஸ்க்கு, கண்ட்ரோல் குரூப்பில் வந்து 5 மெம்பர்ஸ்க்கு. ரைட் சைடு வந்து யாருக்கு பெயின் வந்து ரேடியேட் ஆகுதுன்னா எத்தனை பேர் இருக்குன்னா, கண்ட்ரோல் குரூப்பில் வந்து 8 மெம்பர்ஸ்க்கும், அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் வந்து 8 மெம்பர்ஸ்க்கும், கண்ட்ரோல் குரூப்பில் வந்து 7 மெம்பர்ஸ்க்கும். இன்னொரு தடவை சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் வந்து மேல்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ், ஃபீமேல்ஸ் 7 மெம்பர்ஸ், ஏஜ் வந்து 36 அண்ட் வெயிட் வந்து 62, ஹைட் வந்து 165.9. கண்ட்ரோல் குரூப்பில் வந்து மேல்ஸ் வந்து 7 மெம்பர்ஸ், ஃபீமேல்ஸ் 5 மெம்பர்ஸ், ஏஜ் 59.9 அண்ட் வெயிட் 68,
ஹைட் 168.5. ரேடியேட்டிங் பெயின் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் இருக்கவங்களுக்கு லெஃப்ட் சைடில் 4 மெம்பர்ஸ்க்கு இருக்குது, ரைட் சைடில் 5 மெம்பர்ஸ்க்கு இருக்குது. அடுத்து ரைட் சைடில் 8 மெம்பர்ஸ்க்கு இருக்குது எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில், கண்ட்ரோல் குரூப்பில் 7 மெம்பர்ஸ்க்கு இருக்குது. அண்ட் இவங்களுக்குலாம் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் இருக்கவங்களுக்கு 8 months கிட்ட இந்த பெயின் வந்து இருக்குது. கண்ட்ரோல் குரூப்பில் இருக்கவங்களுக்கு 7 monthsக்கு இந்த பெயின் இருக்குது. ஏஜ் குரூப் வந்துட்டு 36 to 59 மேலே இருக்குன்னு சொன்னீங்க. 70 to 75 சொன்னீங்க. 70க்கு மேலே இருக்கவங்களுக்கு 75க்கு மேலே இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியலையாட்டியும் அவங்க கேட்டனால நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். 18 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களை ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா அவங்க மோஸ்ட்டாக யாருமே வெயிட் பியர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் யாராவது வெயிட் பியர் பண்ணுவீங்களா? அதிகமாக யாராவது வெயிட் பியர் பண்ணுவீங்களா? அதிகபட்சமாக யாருக்குமே ஒரு 18 இயர்ஸ்க்கு உள்ள வந்து உடம்பும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, அவங்க வெயிட் பியரிங்க்கும் இறங்க மாட்டாங்க. 75 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஏன் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். புரியுதுங்களா? புரிஞ்சா? கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரை கரெக்டாக சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக நான் ஒரு கிளாஸில் கூட பார்த்துட்டேன் சொல்லி. என்னோட அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வெயிட் பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 kg 20 kg பெயிண்ட் டப்பாவை தூக்கணும். இப்போ வரைக்கும் தூக்கிட்டு இருக்கா. லோ பேக் பெயின் இருக்கு. அப்போ சின்ன வயசுல தூக்குறதுனால பெயின் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறது? இப்போ 19 ஆச்சு. நான் மேபி முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பண்ணக்கூடாது. அப்போ அவங்களுக்கு அதுக்கு வந்து வேற என்ன கொடுக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒரு 75% வந்து அதிகபட்சமாக யாரும் வந்து 18 இயர்ஸ்க்குள்ளே வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. 25% வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நிறைய வேலை பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து லோ பேக் பெயின் வருது. எனக்குமே லோ பேக் பெயின் இருக்குது. சரிங்களா? அவங்க அண்ணன் அவங்க வந்து வெயிட் பேர் பண்ணுறாங்க, 10லேருந்து 20 கிலோ வந்து தூக்குறாங்க, அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க எடுத்துருக்காங்க. மேடம் ஆன் பண்ணிட்டீங்களா? பரவாயில்ல. டவுட்லாம் கேட்குறீங்க, கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு டவுட் கேட்குறீங்க. சொல்லுங்கள். ஒரே நிமிஷம் ஆதார போகிறீங்களா? Total persons 20 சொன்னீங்க. ஆனால் மேல் 5 ஃபீமேல் 7. ஸோ 2 கவுண்ட் பண்ணால் 12/24 வருது. மசில்ஸ் வீக்காக இருக்கா, ஸ்ட்ரென்தன் பண்ண அப்படின்னு சொன்னேன். வெயிட் 20 kgs வரும் சார். அந்த டப்பா வந்து 20 kgs பெருசாக இருக்கும், தூக்க முடியாது. 10 10 kgs கிடையாது. 10 liters 20 liters kgs அது மாவும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சார். அதனால எனக்கு தெரியல சார். மோஸ்ட் ஆனால் அது எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போதே அவங்க வந்து குளிச்சுட்டே பண்ணுறதுனால தான் பண்ணுவாங்க சார். ஸ்ட்ரெயிட்டாக பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணால் தான் அது கரெக்டுன்னு எனக்கு தெரியும். சொல்லுவேன், ஆனால் பார்த்துக்க மாட்டேன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் டயத்தெர்மினா என்னன்னா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ரீஹாபிலிட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மொடாலிட்டி தான். இது வந்து லம்பார் ஏரியாவில் வந்து ஒரு சுப்பைன் பொசிஷனில் வச்சு இது வந்து லோ பேக் பெயினுக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா 2 cm பிலோ த லம்பார் ஏரியா. லம்பார் ஏரியாவிலேருந்து ஒரு 2 cm கீழே. எலக்ட்ரோமேக்னெட்டிக் டயத்தெர்மிங்கிறது ஒரு மொடாலிட்டி. இது வந்து எதையும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஹீட் வந்து நம்ம உடம்புல இப்போ
நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னா நிறைய பேர் வெந்நீர் வச்சு குளிங்க சரியாயிடும். எதுக்காக? மசில் ரிலாக்ஸ் ஆகும். அதே டெக்னிக் தான் இங்கேயே. ஆனால் அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து கொஞ்சம் சிவியரான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மொடாலிட்டி. சிம்பிளாக நீங்கள் கேட்டதுக்காக சிம்பிளாக இது வந்து ஒரு மொடாலிட்டி. எதுக்காகனா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணி பெயின், ஸ்வெல்லிங், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? டவுட் கிளியரா? யார் கேட்டீங்க? ஓகே தானே? இந்த நர்வ் மொபிலைசேஷன் சொன்னல, அதை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு வந்து நான் சொல்கிறேன். நர்வ் மொபிலைசேஷன் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, இது வந்து அதிகபட்சமாக நர்வ் மொபிலைசேஷன்லாம் யார் பண்ணுவோம்? யார் பண்ணுவோம்? கரெக்ட், ரொம்ப கரெக்டான ஆன்சர். எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, அவங்க தனியாக சொன்னாங்க. அது உண்மையான ஆன்சருமோ எங்கள் ஆள் டெக்னாலஜிஸ் அவங்களும் பண்ணுவாங்க. மேஜராக வந்து நம்ம உடம்புல வந்து மொபிலைசேஷன் இதை பொறுத்தவரையும் ஃபிசிக்கல் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து லாங் சிட்டிங் பொசிஷனில் வந்து உட்கார வச்சிடுறாங்க. சரிங்களா? லாங் சிட்டிங் பொசிஷனில் வந்து உட்கார வச்சுட்டு அவங்களோட ஃபீட் வந்து வால்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி, அவங்களோட ஆங்கிள் வந்து 0 டிகிரியில் இருக்கணும். டார்சி ஃப்ளெக்ஷனோ அல்லது பிளான்டர் ஃப்ளெக்ஷனோ ஆகக்கூடாது. 0 டிகிரியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களோட சர்விக்கல் ரீஜனில் வந்து சர்விக்கல் ஸ்பைனை வந்து ஃப்ளெக்ஷன் பண்ண வைக்கணும். ஃப்ளெக்ஷன் பண்ண வைக்கிறப்போ, நீங்கள் ஃப்ளெக்ஷன் பண்ணுறப்போ எந்த ரேஞ்சில் போகையில் வந்து அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கோ அந்த ரீஜனில் வந்து அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணணும். எவ்வளோ நேரம் வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் 5 ரெப்பிடேஷன்ஸ். 3 to 4 minutes வந்து அவங்களுக்கு வந்து அதை ட்ரை பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால லோ பேக் பெயின் வந்து ஃபுல்லாக சரியாயிடுமா அப்படின்னா, ஃபுல்லாக சரியாகும்னு சொல்ல முடியாது. ஓரளவு சரியாயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் மொபிலைசேஷன் உள்ளது. இப்போ நம்ம மேஜராக இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டயாத்தமி ப்ளஸ் நர்வ் மொபிலைசேஷன், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டயாத்தமியை வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் ரிசல்ட் கிடைக்குது, பட் அந்தளவுக்கு ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி நர்வ் மொபிலைசேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்குது, ஆனால் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இல்லை. சரி, ரெண்டையுமே தனித்தனியாக கொடுத்து பார்த்து, சரி ரெண்டையுமே ஒன்றா கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வருது. பயப்படாதீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டயாத்தமி ப்ளஸ் நர்வ் மொபிலைசேஷன், இது ரெண்டையும் வந்து ஒன்றா கொடுத்து பார்க்கலாம், எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஒன்றா வந்து கொடுத்து பார்க்குறப்போ எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களுக்கு லோ பேக் பெயின் வந்து குறையிறத வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 3 யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்வெட்ரி டிசபிலிட்டி இண்டெக்ஸ். நான் ரைட் பண்ணி போடுறேன். அதில் யாரும் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட் பண்ணிக்கோங்க. கன்ஜங்ஷன்னா ஒரு கனெக்ஷன் ரெண்டுத்துக்கும் இல்லை. ஜங்ஷன் தான் ஸ்நாக்ஸ் சொல்லப்பட்டான், அதே தான். அது வேர்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம், அவ்வளோதான். சரி, ஆஸ்வெட்ரி டிசபிலிட்டி இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இது வந்து அந்த சொன்னோம்ல அந்த கணக்கில் குளறுபடியாச்சுல, அந்த 22 வந்து 24, அந்த 22 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த 22 பேருக்கு வந்து இந்த ஆஸ்வெட்ரி டிசபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டிலலாம் பண்ணுறோம்ல, நார்மலாக நம்ம ஒர்க்கை வந்து நம்ம பார்க்கறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னது, நம்மளால ஏதாவது ஒரு பண்ணுறோன்னா பெயின் இன்டென்சிட்டி தாங்கிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது. எப்படின்னா வலி வந்து கொடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர், நம்ம வந்து ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கிறது, நம்ம வீட்டு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சொன்னாங்கல்ல
அவங்க தம்பி வந்து இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாரு, வெயிட் லிஃப்டிங்கில் வீட்டில் வந்து லிஃப்டிங் பண்ணுறாரு இந்த பொருட்களில். அந்த மாதிரி நம்ம வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தூக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடக்கிறது, உட்கார்றது, நிற்கிறது, இந்த மாதிரி நார்மலாக நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறோமோ. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங். சோஷியல் லைஃப்பில் வந்து நம்ம எப்படி இருக்கோம், ஸ்டேபிளாக இருக்கோமா, எல்லாரும் கூட நம்மளால் கரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் ஆக முடியுதா, அதை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து ட்ராவலிங்லாம் நம்மளால் ரொம்ப நேரம் லோ பேக் பெயின் இருக்கவங்கலாம் ரொம்ப நேரம் வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு, இந்த எல்லா டெஸ்ட்டும் வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கு. அப்போ சொன்னது எல்லாரும் நோட் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்ல முடியுமா என்னென்ன சொன்னாங்க? இல்லை யாரும் ட்ராவலிங் ரைட் பண்ணிட்டீங்களா? யாராவது ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு ரிப்பீட் பண்ண முடியுமா? pain intensity, walking, pain intensity, personal care இருக்குது. அதில் வந்து வாஷிங், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பார்த்துக்கிறது, வாக்கிங், லிஃப்டிங், சிட்டிங், ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங், சோசியல் லைஃப், ட்ராவலிங். pain intensity, personal care, walking. pain intensity, personal care வந்து டெய்லி அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டி பண்ணுறது, வாக்கிங், லிஃப்டிங், சிட்டிங், சோசியல் லைஃப், ட்ராவலிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் சிம்டம் ஸ்கேல். லொகேஷன் ஆஃப் சிம்டம் ஸ்கேல். இதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா நம்மள்ட்ட வந்து டாக்டர் கேட்பாங்கல்ல, எங்கே வலிக்குது, எங்கேருந்து எங்கே வரையும் வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதே தான் சிம்பிளாக நீங்கள் வந்து பேஷண்ட்டை கேட்பாங்க, உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எங்கே வரையும் வலிக்குதுங்கிறத அவங்கள வந்து சும்மா நார்மலாக ட்ரா பண்ணி காட்ட சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளாக ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. The patient drew the area of the radiating pain on the body. The patient drew the area of radiating pain on a body diagram for detailing radiating pain. The patient drew the area of radiating pain on a body diagram for detailing radiating pain. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 6 ஒரு ஸ்கோர் மாதிரி கொடுப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா 0லேருந்து 6 வரையும் நீங்கள் வந்து 1ல் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, 2ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, 3 அதை விட பரவாயில்ல, 4 மாடரேட், 5 வந்து கொஞ்சம் சூப்பர், 6 வந்து ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த இது பண்ணி இந்த டெஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து எடுத்து பார்க்குறாங்க. இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் பின்னாடி 3ஓடதையும் நான் லைனாக சொல்கிறேன். அடுத்த டெக்னிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா knee joint extents or strength. knee joint extents or strength. knee joint extents or strength போட்டிங்களா, ரைட் பண்ணிட்டீங்களா? இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம knee joint இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மொடாலிட்டி. இது வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐசோகைனடிக்
டைனமோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஐசோகைனெட்டிக் டைனமோமீட்டர். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ வந்து நீ ஜாயின் எக்ஸ்டென்சர்ஸ் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ஒரு மொடாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ இந்த சொன்ன 3 நெகட்டிவ்ல இருந்தவங்கள ரிசல்ட்டை வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேட்டரி டிசபிலிட்டி இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் ஆஃப் சிம்டம் ஸ்கேலு, தேர்ட் வந்து நீ ஜாயின் எக்ஸ்டென்சர் ஸ்ட்ரென்த். இது வந்து ப்ரீ போஸ்ட்னு கரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேட்டரி டிசபிலிட்டி இண்டெக்ஸ் அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இது வந்து கரெக்டாக மெதுவாக நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மாதிரி மிஸ்டேக் ஆயிடுறாங்க. இல்லை நான் ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஆர்டராக சொல்லிடுறேன், அப்புறம் வந்து கண்ட்ரோல் குரூப்புக்கு போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேட்டரி டிசபிலிட்டி இண்டெக்ஸில் முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து 45 இருந்திருக்கு. ப்ரீ 45லேருந்து 26 போஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது 26. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் சிம்டம் ஸ்கேல் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீயில் வந்து 4.5 இருந்திருக்கு, போஸ்ட்டில் 2.1. நோட் பண்ணிட்டீங்களா? லொகேஷன் ஆஃப் சிம்டம் ஸ்கேலில் ப்ரீயில் வந்து 4.5 அண்ட் போஸ்ட்டில் வந்து 2.1. நெக்ஸ்ட் நீ ஜாயின் எக்ஸ்டென்சர் ஸ்ட்ரென்த்தில் வந்து ப்ரீ முன்னாடி வந்து 71.5 ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்திருக்கு, 71.5 கம்மியாக இருந்திருக்கு. போஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது, 85.3. ஓகேவா? திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணுறான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆசிலேட்டரி டிசபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ப்ரீயில் வந்து 45.5 இருந்திருக்கு, போஸ்ட்டில் வந்து 26.8 இருந்திருக்கு. அடுத்து வந்து லொகேஷன் ஆஃப் சிம்டம் ஸ்கேலில் வந்து ப்ரீயில் வந்து 4.5 இருந்திருக்கு, போஸ்ட்டில் வந்து 2.1 இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நீ ஜாயிண்ட் எக்ஸ்டென்சர் ஸ்ட்ரென்த்தில் வந்து முன்னாடி வந்து ப்ரீ அதில் வந்து 71.5 இருந்திருக்கு, போஸ்ட்டில் வந்து 85.3. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்புக்கு. கண்ட்ரோல் குரூப்புக்கு சொல்லவா? ப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி டிசபிலிட்டி இண்டெக்ஸில் ப்ரீயில் வந்து 44.5, ப்ரீயில் வந்து 44.5, போஸ்ட்டில் வந்து 33.1. நெக்ஸ்ட்டு லொகேஷன் ஆஃப் சிம்டம் ஸ்கேலில் ப்ரீயில் வந்து 4.9, போஸ்ட்டில் வந்து 4.0. நெக்ஸ்ட் நீ ஜாயின் எக்ஸ்டென்சர் ஸ்ட்ரென்த்தில் வந்து ப்ரீயில் வந்து 68.3, போஸ்ட்டில் வந்து 74.1. நோட் பண்ணிட்டீங்களா? இன்னொருக்கா சொல்லணுமா? போதும் தானே? ஓகே. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதில் வந்து எந்த குரூப் வந்து ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் தான் வந்து ரிசல்ட் அதிகமாக இருக்குது. கண்ட்ரோல் குரூப்புக்கு வந்து நர்வ் மொபிலைசேஷன் மட்டும் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்புக்கு வந்து நர்வ் மொபிலைசேஷன் ப்ளஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டயாத்தமி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அதனால ரிசல்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கும் லோ பேக் பெயினுக்கு. அவ்வளோதான். ஓகேவா? கன்க்ளூஷன் மட்டும் சொல்லிடுறேன், அதை கேட்கோங்க. கன்க்ளூஷனில் வந்து என்ன வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லோ பேக் ஃபர்ஸ்ட் வந்து லோ பேக் பெயினுக்காக வந்து ஒரு 22 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நர்வ் மொபிலைசேஷனை வந்து கண்ட்ரோல் குரூப்புக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்புக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் டயாத்தமி ப்ளஸ் நர்வ் மொபிலைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு 3 டெஸ்ட் பண்ணி அதில் உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டயாத்தமி ப்ளஸ் நர்வ் மொபிலைசேஷன் பண்ணப்போ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து அதிகமாக கிடைக்குது. நர்வ் மொபிலைசேஷன் மட்டும் பண்ணுறப்போ வந்து கிடைக்கிறத விட இது ரெண்டும் சேர்த்து கொடுக்குறப்போ வந்து நமக்கு வந்து லோ பேக் பெயின் வந்து குறையிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. சொல்லுங்க. லன்ச் பிரேக் வர போயிட்டே இருக்கு. நல்லா நடத்துறீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக
கற்றுக்கிட்டேன். அதாவது நல்லா இனி எப்படி நல்லா சொல்லலாம், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ப்ளஸ் நிறைய டேர்ம்ஸ் கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு. அவனுக்கு நல்லா டீச் பண்ணி நானே ஸ்டார்ட் பண்ணவா? நல்லா கற்றுக்கிட்டு போன டைம் விட இந்த டைம் நல்லா தெளிவாக சொல்லுங்கள். இந்த டைம் விட அடுத்த டைம் இன்னும் பெட்டராக எடுக்கிறீங்க.